ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து சைக்கிள் வாங்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாப்பா வந்து 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக விளையாண்டுட்ருப்பாங்க. எப்போவுமே ரொம்ப நாளாக பாப்பா வந்து சைக்கிள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சைக்கிள் கடை பார்த்திங்கன்னா இப்படி இருந்தது. நடுவில் நம்ம போய் என்ட்ராகி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சைக்கிள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு பொம்மை கொடுத்தாங்க குட்டி பொண்ணுக்கு. அதை பிடுங்கிட்டு சைக்கிளை வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்காத மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா. 2 குழந்தையும் வச்சுட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஃபேன் வசதி இல்லாத மாதிரி இருந்தது. வேகமாக சைக்கிள் வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸ்டார்டிங் ரேட் வந்து 3500 சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு 2.5 வயசு குழந்தைக்கெலாம் இருந்தது. நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து 2 வயசு 8 மாதம். அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் சைக்கிள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஒரு சைக்கிளை பார்த்துட்டு இருந்தா. ஃபைனலாக வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அது வாங்கலான்னு பார்த்தோம். சின்ன பொண்ணு வந்து தூங்கிட்டு இருந்தா அவங்க அப்பா கூட. அவளும் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்து வேடிக்கை பார்த்தா. வீட்டுக்கு அப்புறம் சைக்கிளை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சைக்கிளோட ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே வந்து 6000 ஆயிடுச்சு. 2 பேரும் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சைக்கிளை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சைக்கிளை வந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா பாப்பா. இந்த சைக்கிளோட ரேட்டே வந்து இப்போ 6000. இதை விட கொஞ்சம் பெருசுலாம் வந்து 8000 9000 அந்த மாதிரி இருந்து. நிறையா பாய்ஸு கேர்ள்ஸுக்கெலாம் வந்து அந்த கடையில் வந்து சைக்கிள் வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சேல்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சர்வீஸ் கிடையாது. நம்ம எந்த சைக்கிள் வேணும் ஓகேன்னு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பெல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கே வந்து ஃபிட்டிங் சார்ஜ் வந்து 150 கேட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து அழகாக ஆத்திச்சூடிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒன்று நினைப்போம், ரொம்ப நாளாக வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு. சடனாக வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டைம் வந்து ஓகே ஆகி நம்ம போய் சைக்கிள் வாங்கிட்டோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொலுசு வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவளுக்கு வந்து டக்குன்னு போய் வாங்கிட்டோம். என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டக்குன்னு கிடச்சிரும், சீக்கிரமாக அமைஞ்சிரும். அவள் ஆசைப்படுறது ஒன்று நம்ம சொல்லிட்டுனா விடவே மாட்டா. சைக்கிள் வாங்க போகலாமான்னு கேட்டால் வாங்க இப்போவே போகலான்னு சொல்லிகிட்டு இருப்பாள். எதுனாலும் சாதாரணமாக ஒரு மல்லிகை கடைக்கு போகிறோன்னு சொன்னால் கூட உடனே வந்து போயிடலான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள். அதை நம்ம வந்து வாங்கி கொடுக்குற வரைக்கும் விடவே மாட்டாள். அப்புறம் வந்து கொலுசு ஒரு நாள் அப்படி தான் நாங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். சடனாக போய் வாங்கிட்டோம். சைக்கிளும் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு அப்புறம் பிளானே இல்லாமல் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சைக்கிள் வாங்கினோன்னே. அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்டு வந்து ஓட்டிகிட்டு வந்தோம். நல்லா இருந்தது சைக்கிளு. குழந்தைங்க எப்போவுமே ஆசைப்படுற பொருளை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம். அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறத பார்த்து தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லோரும் இந்த சம்மர் டைம் லீவில் வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் சைக்கிள் வாங்கினோம். எல்லோரும் ஓட்டும் போது பாப்பாவும் ஓட்டுட்டோம் சொல்லி வாங்கினோம். கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிடுச்சுல்ல, அதனால் வெளியெல்லாம் போகணுன்னு நினைப்பா, விளையாடணும் பிடிக்கணும்னு நினைக்கும் போது சைக்கிள் எல்லோரும் ஓட்டும்போது பாப்பாவும் ஓட்டணும்னு நினைக்கும். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். சின்ன பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பெரிய பாப்பாவுக்கு வாங்கின சைக்கிளே வீட்டில் சும்மா தான் இருக்குது. அதை வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பெரிய பொண்ணுக்கு வந்து எல்லாமே கிடச்சி. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக சைக்கிள் வாங்கினோம், 3 சக்கரத்தில் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கார் வாங்கினாங்க. காரே வந்து 18,000 வாங்கினாங்க ஃபஸ்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. இப்போ வந்து அவள் ஆசைப்பட்ட மாதிரி கொலுசு வாங்கினோம். அடுத்தது வந்து சைக்கிள் வாங்கிட்டோம். 2 பேரும் வந்து நல்லா ஜாலியாக வந்து சைக்கிளில் உக்காந்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.